பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. சாமோட அம்மாட்ட சொன்னாதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க கிட்டதான் சொல்லணும்னு நினைக்காம என்கிட்டயும் தாராளமா சொல்லலாம். இல்ல இது கிழவன் தானே, இந்த கிழவன் கிட்ட எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சேன்னா வேண்டாம். அதெல்லாம் இல்ல அங்கிள். ஃபர்ஸ்ட் அப்பா இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் அம்மா அளவுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. டெயின், அப்படி எந்த விஷயத்துல உன்ன புரிஞ்சுக்காம நான் நடந்திருக்கேன்? சும்மா இரு சாம். ஒன்றும் இல்லை அங்கிள். சாமுக்கு எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்க நிச்சயதார்த்தம் நடக்காது. நடக்காதாம்? எத்தனை வருஷத்து பகை, இந்த வீட்டுக்கு நீ வந்தா மட்டும்தான் இந்த பகையை தீர்த்துக்க முடியும். நடக்காதுங்கிற? எப்படி நடக்காதுன்னு நான் பாக்குறேன். என்ன இனியா, நாங்க வச்சிருக்கதே ஒத்த பிள்ளை. ஏற்கனவே உங்க வீட்டு பொண்ணால அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கான், எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கான்னு உனக்கே தெரியும். இப்போ நீ ஏன் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற? அங்கிள், முதல்ல நான் சாம் கிட்ட சொல்லிட்டேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு. தேவன் என்ன சொல்றான்? நீ இதை பத்தி எல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆமா சொன்னான். நானே சொல்றேன் அங்கிள், சாம் மேல எந்த தப்புமே இல்ல. எனக்கு தான் அன்பு பிடிச்சிருக்கு. ஓ, இதுதான் கதையா? உனக்கு அன்பு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை இவன்கிட்டயும் சொல்லிட்டா போலயே. இவன்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் எப்படி விளங்கும்? இல்ல இவன்கிட்ட சொல்லிட்டா எப்படி அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை இவன் நடத்துவான்னு? என்ன இனியா, இடி மேல இடியா தூக்கி போட்டுட்டு இருக்க? நீ அன்பு விரும்புறியன்னா அதுக்கு அந்த நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசி நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் உன் தாத்தா கிட்ட பேசிருப்பேனே. இல்ல அங்கிள், தாத்தா கிட்ட நானே பேசிடுவேன். ஆனா அன்பு மனசுலயே நான் தான் இருக்கேன். அதை அவன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்க போகுது, கல்யாணம்னு ஒன்று நெருங்க போகுதுன்னு தெரிஞ்சாலே அவன் மனசுல இருக்கலாம் வெளியே வரோன்னு நினைச்சோம். என்ன இனியா, அதுக்கு இவ்ளோ பெரிய நாடகமா? இதனால எங்க பெரியவங்க மனசையெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இல்லப்பா, சும்மா நடிக்கிறதுக்காக வேற யாரையாவது கூட்டு வந்தாலும் போதும்னா இனியா கேட்டான். ஆனா உங்களுக்கே தெரியும்லப்பா, அன்பு விஷயத்துல ஸ்ருதியும் சுரேஷும் பணத்துக்காக என்னெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு. இதுல நடிக்கிறதுக்காக யாராவது வந்தா இனியோட வாழ்க்கை என்ன ஆகும்? புரியுது அன்பு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னமே அன்பு வந்து இனியாவா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அன்பு இனியா கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிப்பேன்னு கண்டிப்பா அவன் மனசுல இருக்க காதலை அவளுக்கு தெரியப்படுத்துவான். அதுக்காக தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கே நாங்க ஒத்துக்கிட்டோம். இதுல ஏற்கனவே உங்க மனசு அம்மா மனசும் இசையால ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம். இப்ப மறுபடியும் கல்யாணம் மாதிரி நடக்க போய் என் கல்யாணம் நிக்குது அப்படின்னா இன்னமும் நீங்க வருத்தப்படுவீங்க. எனக்காக சாம் இவ்வளோ தியாகத்தை பண்ணிட்டு இருக்கான். இதுல சாம் தலை குனிறது எனக்கு பிடிக்கல அங்கிள். உங்களோட மனசு ஆண்டியோட மனசு கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. அதான் நடக்க போறது எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டேனா எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டே இருக்கனேனா எல்லாரையும் நம்ப வச்சு கஷ்டப்படுத்த போறேன்னு மனசு ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கும். ஏன் இனியா, நீ உண்மையை சொல்றதுனால உடனே உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி நான் இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டிட்டேன்னா? அது உங்க விருப்பம் அங்கிள். இப்போ நீங்க எது பண்ணாலும் அது எனக்கு சம்மதம் தான். ஆனா அந்த நேரத்துல நீங்க மனசு உடைஞ்சி மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நிக்கும்போது என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. என்னால மட்டும் இல்ல, எங்க வீட்டுல உள்ளவங்களாலையும் அதை தாங்கிக்க முடியாது அங்கிள். அதான் முன்கூட்டியே ஆண்டிக்கிட்ட நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். நானும் அங்க பொண்ணு மாதிரி தானே அங்கிள். சரி இனியா, நீ இவ்வளவு சொல்ற. நீயே என் பொண்ணு மாதிரி தான், அன்பா என் பையன் மாதிரி தான். இசைய மனசுல சாம் தான் இருக்கான்னு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சதோ அப்ப ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே எங்க பிள்ளைங்கள மாதிரி தான். அதே மாதிரி தான் சாம எங்க பையனாவே இருந்தாலும் நீயே அன்பா எங்க பிள்ளைங்கள மாதிரி தான். நீ அன்பு மேல ஆசைப்பட்டுட்ட, சாம் உனக்காண்டி இவ்வளவு பண்றான். சரிம்மா, சாமோட அம்மா கூட இதை புரிஞ்சுக்க மாட்டா. கண்டிப்பா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நல்ல வேலைம்மா, இது நாடகம்னு இப்பவே எங்க கிட்ட சொன்னியே. இல்லைன்னா நாங்க நம்பிட்டே உட்காந்து கடைசி நேரத்துல ஏமாத்தம் கிடைக்கும் போது மறுபடியும் எங்க பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப வருத்தமே பட்டிருப்போம். அதனால தான் அங்கிள் இப்பவே சாம் தடுத்ததுக்கு அப்புறம் நான் தான் சொல்லலாம் அப்படின்னு கூட்டு வந்தேன். எனக்கும் ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருந்தது. அவசரப்பட்டுட்டியே இனியா. இப்பதான் அங்கிள் என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இதை சொல்றதுக்காக தான் கூட்டு வந்தேன். சரிப்பா, கிளம்புறோம். இருடா, காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போட்டு வா. இல்ல அங்கிள், நான் இங்க தான் வந்தேங்கிறது யாருக்கு தெரியாது. வீட்டுல தேடுவாங்கலாம். என் அன்பு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஆகும். சரிம்மா சரிம்மா, அதுவும் சரிதான். சரிப்பா வரோம்.
அம்மாட்ட முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, இல்ல நான் வந்து புரிய வைக்கிறேன். இல்ல சாம், உங்க அம்மாட்ட இதை பத்தி நீ வாயே திறந்துடாத. எப்படி உங்க அம்மாக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி புரிய வச்சுக்கிறேன். அவ பெத்த பையனி உன் வாயாலேயே இந்த கல்யாணம் ஒரு நாடகம்னு சொல்லும்போது அவளால அதை ஏத்துக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அந்த அதிர்ச்சியிலே உங்க அம்மாக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிரும். அங்கிள் நான் பாத்துக்கலாமா? என்ன நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க எல்லாம். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. டேய், இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வந்தாலும் வரலனாலும் அது நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. பத்திரமா கூட்டு போ. சரிப்பா, இப்பயாவது உனக்கு மனசு தெளிவாச்சா? ம் சரி, கிளம்பு. ஏண்டி, உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக உன் மூலமா நான் ஒரு பிளான போட்டா அதையே தடை பண்ணலான்னா பாக்குறேன். நான் இருக்கிறது வரைக்கும் இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு நான் பாக்குறேன். இந்த கல்யாணம் யார் மூலமா நிக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அவை மூலமாவே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். என்ன, எல்லாம் ஓகே தானே? நீ தான் எல்லா முடிவையும் சடசடான்னு எடுக்கிற. ஓகே தானேன்னு என்கிட்ட கேட்டா? சனிக்கிழமைக்குள்ள உன் காதலை என்கிட்ட சொல்லிடு அன்புன்னு நீ அன்பிட்ட சொல்லியிருக்க. நான் அன்புக்கு கொடுக்கறது என்கேஜ்மெண்ட் வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளும் பொறுத்துக்கோ. என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கலான்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவையோ சொல்லிட்டேன். அம்மாக்கு இசையை தான் பிடிக்காது இனியா. என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவு அன்பையும் ஒன்னையும் பிடிக்கும். அதுதான் எனக்கு வருத்தமே. இப்ப நான் சொல்லாம இருந்தா இசை மாதிரி என்னை அவங்க வெறுத்துருவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. இனியா இசையோட விஷயத்துல என்கிட்ட எதுவுமே கேட்காம அவளோட தனிப்பட்ட முடிவை அவ எடுத்தா. ஆனா இது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு. நான் இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். ஆனா உன் பயம் இருக்கு பாத்தியா? அவங்கள தலை குனிய வச்சிடக்கூடாது, இவங்க நம்மளால வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க. எந்த இடத்துல நான் தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்பிட்ட போய் உடைச்சிருக்க. இப்ப நிச்சயதார்த்த அன்பு மூலமா நின்னுடுச்சுன்னா ஏன் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்கன்னு அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன். ஆண்டி புரிஞ்சுப்பாங்க தானே? புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பி தானே அவர்கிட்ட வந்து சொன்னேன். இனி அவரால முடிஞ்சதை பார்த்துப்பாரு. கிளம்போமா? சரி சாம், இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கோச்சி கத்திக்கா கூடலா தூங்க போச்சு. தூங்கு போச்சா? கத்திக்கா எட்டி வைக்க ஆதிச்சு. அம்மா வந்து கொஞ்சம் சீச்சிச்சு. யாரோட அம்மா வந்து கொஞ்சினாங்க? கத்திக்கா ஆ, எங்க ஸ்னோ உருளைக்கிழங்கு செல்ல குட்டியெல்லாம் நல்லா தான் பாடுறான். ஏன் 1 2 3 தலைக்கெல்லாம் சொன்னீங்க? 6க்கு அடுத்து 7 தானே? 10. ஆமா 10 சொன்னாதானே ஈஸியா முடிஞ்சிரும். நீங்க என்ன மது, இன்னைக்கு ஸ்னோ இருக்க இடமாவே இருக்கீங்க? இல்லனாலும் இந்த பக்கம் எப்பவாவது ஒருக்கா வரதே பெருசு. நான் கேம்ப் முடிஞ்சு வந்ததே இங்க வந்துட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல, முன்னெல்லாம் இங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க எல்லாம். ஆமா மது, இன்னும் ஒரு 5 நாள் கேம்ப் தானே. உங்க ஊர்ல இருந்தே கொஞ்சம் டாக்டர்ஸ் நர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம், அவங்களே போதும். அதான் இந்த 5 நாளை நாங்களே சமாளிக்கலாம். கிளம்புனா கிளம்புங்கன்னு சொன்னேன், எல்லாரும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுதுலாம். வீட்டுல உள்ளவங்கள எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்களே. எல்லாரும் கேம்ப் முடியும்னே போயிட்டாங்க. நீங்க கேம்ப் முடிஞ்சுதான் கிளம்பிடுவீங்களா? என்னதாம்மா உன் பிரச்சனை? நீங்க வர்றதுக்கு முன்ன வரைக்கும் யார்கிட்ட நானும் ஒழுங்கா பேசுறது இல்ல. என்னமோ தெரியல, நான் ஆசைப்பட்டு படிச்சேன், நீங்க டாக்டரா வந்தீங்க. நம்ம ஆசைப்பட்ட கனவு நம்ம மூலமா நடக்கலைனாலும் வேற யாராவது அந்த கனவு அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நாமளே அந்த கனவு அடைஞ்ச மாதிரி மனசுல பெருசா ஒரு சந்தோஷம் வரலாம். அந்த மாதிரி தான் நீங்களும். நான் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்க நல்ல மனசு புரிஞ்சும் எத்தனையோ நாள் நீங்க வர டைம் உங்களை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக எதுக்காக அதுல ஒரு கான்வர்சேஷனை வளர்த்துக்கிட்டுன்னு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்திருக்கேன். ஆனா எதையுமே கண்டுக்காம உங்க நோக்கம் ஃபுல்லா ஸ்னோட அப்பா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போனதா கரெக்டா நீங்க முடிக்கணும்னு இருந்தீங்க பாத்தீங்களா? நானே உங்களை இந்த அளவு நம்புவேன்னு நினைக்கல. இதுல ஸ்னோலின் வேற. நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். எங்க போறீங்க? நீங்க மட்டும் இல்ல மது, உங்களை நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நெஞ்சு குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம் முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டையா அட முத்தமிட வேறு இடம் இல்லையா மழை துளி தொல்லையா அட அடை மழை காக்க எண்ணம் இல்லையா சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது அடி பூகம்ப வேளையிலோ இருவான் கோரி கலறிக்கொள்ளும் தேகத்தை அணைத்து விடு சுடும் தீ கூட அணைந்து விடும் அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவண்ண மனிதர்
கால் பண்றாங்க. ஊர்ல உங்களுக்காக உங்க அம்மாவும் தங்கச்சியும் காத்துட்டு இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில உங்க அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். நானும் ஸ்னோலினும் கிடையாது. நாங்க இப்ப சும்மா வந்தவங்களே தவிர உங்களுக்காக சின்ன வயசுல இருந்தே இருக்கவங்க அவங்க மட்டும்தான். எங்க அம்மா. ஹலோ. என்ன கண்ணா, எனக்கு கேம்ப் முடிஞ்சா? ஆமாம்மா, முடிஞ்சு. யாரு கூட இருக்கா? கேம்ப் முடியும் போது ஸ்னோ நான் தூக்கிட்டு வந்துட்டேனா. ஸ்னோ எடுத்துட்டு போறதுக்காக மது வந்திருக்காங்க. ஓ, 2 பேரும் அங்கதான் நிக்கிறாங்களா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம். இனியா பாட்டி போன் பேசுறியா? அவளுக்கு என்ன தெரியும் பேச? ஹலோ ஸ்னோ குட்டி, எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேன் செல்லம். நீ எப்படி இருக்க? ஸ்னோலி, நல்லா இருக்கியா? இல்ல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தங்கம். சாப்பிட்டீங்களா? ஆமா தங்கம், நீ பேசுறது உங்க அம்மா கரெக்ஷனா போட்டுட்டு இருக்கான். காப்பி குடிச்சியா? ஸ்னோ குடிச்சியா இல்ல குடிச்சீங்களா? எம்மா போதம்மா, நிப்பாட்டு. கிளான்னு முடிச்சுதான் ஆகணுமா? அவளுக்கு அதான் வரலங்கிறதுனால தானே அவ ஷார்ட்டா முடிக்கிறான். நீ பேசு செல்லம். ஆமா பட்டுமா, நான் காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. நீ குடிச்சிட்டியா? ஆமா, உங்க அம்மா வாயெல்லாம் திறக்க மாட்டாளா? எப்ப வருவ ஸ்னோலி? எப்ப வருவீங்க பாட்டி? எப்ப வாங்க பாட்டி? உன்னை பாக்குறதுக்கு சீக்கிரமா வரண்டிச்சலாம். ஆ, மிட்டாய் சாக்கி எல்லாம் வாங்கிட்டு வரேன். இது குளிச்சிங்களாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாடி. அம்மா போன் பண்ணும்போது என்னெல்லாம் கேட்க சொல்லுவானோ அதெல்லாம் உங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆமா ஸ்னோலி, குளிச்சிட்டேன். ஸ்னோ, அது அம்மம்மா பாட்டிட்ட கேக்குறது. தாத்தாலாம் இல்லையச்சலாம். இந்த வீட்ல பாட்டி மட்டும்தான். அப்புறம் ஓமித்திரன் எங்களுக்கு இன்னொரு பாட்டி இருக்காங்க. இந்த வீட்ல 2 பாட்டியும் ஒரு ஆண்டியும் உண்டு. அவளை எப்பவாவது ஒருக்க அட்டெண்டன்ஸ் போடுவா. இதெல்லாம் அம்மம்மா பாட்டிட்ட கேட்க சொல்றேன்னா அதெல்லாம் இந்த பாட்டிட்ட கேளு. டேய் மித்ரன். என்னம்மா? நீ என்னைக்கு ஊருக்கு வர? போச்சுடா. எல்லாருக்கும் இதே கேள்விதானா? எல்லாருக்கும் இதே கேள்வினா உன்னை அப்படி அக்கறையா விசாரிக்க எத்தனை பேர் இருக்காங்களோ? நேத்துல இருந்து மது வரேன். நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? என்னைக்கு கிளம்புறீங்க? நீங்க போய் தானே ஆகணும். உங்க அம்மா உங்களுக்காக நல்லதா ஒரு பொண்ணு பாத்திருப்பாங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். சோ அதுக்காக நீங்க போய் தானே ஆகணும்னு புலம்பிட்டே இருக்காங்க. நீங்க என்னடானா எப்ப வரேன்னு கேக்குறீங்க, அவங்க என்னடானா எப்ப போறீங்கன்னு கேக்குறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மித்ரன் ஊருக்கு வரத நினைச்சு மது எதுக்கு கவலைப்படணும்? மது எதுக்கு மறுபடியும் அவன்கிட்ட எப்ப ஊருக்கு போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கணும்? அவன் மனசுல மது தான் இருக்கா. அதனால எப்ப ஊருக்கு வரேன்னு மித்ரன் கிட்ட கேட்டா அவன் வருத்தப்படுற மாதிரி பதில் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மித்ரன் வரத நினைச்சு மது எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அம்மா, எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஹலோ, கேக்குதாம்மா? சொல்லுடா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. நான் வந்ததுக்கு அப்புறம் ஸ்னோலினா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாலாம். எப்படியும் நான் ஊருக்கு வரும்போது அவளே என்ன மிஸ் பண்ணுவா. ஏன் மித்ரன் மொட்டை மாடியில உட்காந்துருக்கீங்க? ஆமாம்மா. ஏன்? இல்ல, ஒரு மாதிரி குருவி அணிலெல்லாம் சத்தம் போடுதுலாம். இருட்டிட்டு வர நேரம், பனி சீசன் வர, குழந்தை வச்சுட்டு ரொம்ப நேரம் மேல உட்காந்துருக்காதுங்க. சூரியன் மறையவே இல்லம்மா, இதுல பனி வேற. சரி, நீ சீக்கிரமா குழந்தைய கூட்டு கீழே போ. சரிம்மா, அப்ப வச்சிடுறேன். என்ன? எப்ப போறீங்கன்னு உங்க மேல ஒரு அக்கறையில கேட்டேன். கரெக்டா ட்ரெயின் கிடைக்கணும்ல? ஆமாம்மா, உங்க அக்கறையெல்லாம் எனக்கு தெரியும். ட்ரெயினே ஒரு காரணமா போச்சுலாம். நீங்க ட்ரெயினுக்காக தான் என்கிட்ட எப்ப போறீங்க, இன்னும் 2 நாள் தானே 5 நாள் தானேன்னு கேக்குறீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லவா? நாங்க 3 பேரும் ஊருக்கு கிளம்ப போறது ட்ரெயின்ல இல்ல. ட்ரெயின்ல தானே வந்தீங்க? கரெக்ட் தாம்மா. அப்புறம் என் காரை யார் அங்க இழுத்துட்டு வருவா? ஆமால, உங்க கார் இங்க நிக்குதுலாம். அதனால ட்ரெயின் லேட் ஆயிடானலாம். அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா. நான் கார்ல தான் போறேன். எப்ப போனாலும் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். போதுமா? ஓ, அப்பனா சரி. இனிமே கேட்க மாட்டேன், சரியா? நீங்க போறது பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? ஏன் பிடிக்கலன்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னா தானே என்னாலே ஒரு முடிவெடுக்க முடியும். மித்ரன், நீ நினைக்கிற மாதிரி இது காதல்னு மட்டும் நினைச்சிடாத. ஏதோ ஃப்ரெண்ட்லியா உன் கூடவே இருந்துட்டான், அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. என்னங்க, அன்போட கார் இங்க வந்துட்டு போகுது. அன்பு இனியாவும் ஏதாவது வீட்டுக்கு வந்தாங்களா என்ன? வீட்டுக்கு மருமகளா வர போற பிள்ளை, காஃபி டீன்னு ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா? இல்லம்மா, வந்தது இனியாவோ அன்போ இல்ல. அப்புறம் அன்போட கார் எடுத்துட்டு சாம் தான் வீட்டுக்கு வந்தான். சாம் தானே வந்தான். அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க?
ஒரு மாதிரி சோகமா உருன்னு. இல்லம்மா, இப்பதான் நம்ம பையன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. இன்னமும் அவன் அந்த இசையை மறந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, அவனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இப்ப அவளை பத்தி தான் பேசணுமா? அவன் அவளை மறந்தாதானம்மா அவளை பத்தி பேசாம இருக்க முடியும். இப்ப கூட வீட்டுக்கு வந்தான். கபோர்ட்ல என்னமோ அந்த இசையோட போட்டோ இருந்திருக்கும் போல. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்து பார்த்து அழுதுட்டே இருந்தான். என்ன? பார்த்தது மட்டும் இல்லாம நான் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சதையும் எடுத்து குடிச்சிட்டு போறான். அன்புக்காண்டி மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே அவன் சம்மதிச்சிருக்கான். இவனுக்கு என்ன பைத்தியமாங்க? இசையை விட 1000 மடங்கு கினியா நல்ல பொண்ணு. நீ வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போனவா இசை. இவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட, இவன் மனசு எவ்வளவு பாடுபடான்னு அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம அவ வாழ்க்கைய மட்டும் பத்தி யோசிச்சுட்டு போனவா. ஆனா நம்ம இனியா பொண்ணு அப்படி இல்லைங்க. எப்பவுமே அவ சந்தோஷத்தை விட மத்தவங்க சந்தோஷமா முக்கியம் நினைக்கிற பொண்ணு. அவளை விட 1000 மடங்கு நல்ல பொண்ணு இனியா. போனவளை தூக்கி போட்டு இனியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காம இன்னும் அவளையே நினைச்சிட்டு எதுக்கு புலம்பிட்டு இருக்கான்? எனக்கு என்னமோ நிச்சயதார்த்த நேரமோ இல்ல கல்யாண நேரமோ இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இன்னமும் இசைதான் மனசுல இருக்கானு தூக்கி போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானு பயமாவே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நமக்கே ஒத்த புள்ள. இந்த கல்யாணத்தை மட்டும் அவன் நிப்பாட்டிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு நம்ம அழுதுட்டே இருக்க வேண்டியதான் காலம் பூரா. இப்ப என்னதான் பண்றது? இந்த கல்யாண ஏற்பாடே அன்பு மூலமா தான் நடக்குது. சாமோட மனசுல இசை இருந்தாலும் என்னதான் அவன் மனசுல இருந்தாலும் அன்பு நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அன்பு நினைச்சதுனால தானங்க இந்த அளவு வந்திருக்கு. இல்லம்மா, இனிய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அன்பு இந்த முடிவு எடுத்தான். ஆனா ஒருவேளை சாம் வேண்டான்னு கடைசி நேரத்துல சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் சாம் வாழ்க்கை என்ன ஆகும்? இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. அப்படியெல்லாம் அன்பு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட விட்டுற மாட்டான். என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடத்திடுவான். அவனுக்கு இனியா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சாம முக்கியம் தானே. என்னமோமா, சாம் இங்க வந்து போட்டோவை பார்த்து அழுது குடிச்சிட்டு காரை அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு போனான். அதை பார்க்கும்போது பெத்த மனசு அப்படி வலிக்குது. ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கோம். அவன் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. அதுக்கு அன்பு ஒரு காலம் ஒத்து போகவும் மாட்டான். இவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா அன்புக்கு தெரியப்படுத்தணும்ல. இவன் இப்படி இன்னும் அவளை நினைச்சிட்டு இருக்கதா உடனே அன்புக்கு தெரியப்படுத்தணும்ல. இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு அவன் தான் சரியான ஆளு. அதன் அன்பை பார்த்துட்டு இனியா, தெரியாதனமா என் வேலையில கரெக்டா மாட்டிக்கிட்டியம்மா. நீ எனக்கு மருமகளா வர போறதான் எவ்வளனாலையும் எவ்வளாலையும் தடுக்க முடியாது. உன் அன்பு அவன் காதுல உன்கிட்ட வந்து சொல்லுவான் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஏய், இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதே உன் அன்பு தாண்டி. எனக்கு தெரியும். அவன் மனசுலயும் இப்ப நீ தான் இருக்க. உன்னை என் வீட்டுக்கு மருமகளாக்கி எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு மட்டும் பாரு. நார்மலா பேசிட்டு இருக்கவன்ட்ட எப்ப ஊருக்கு வரேன்னு கேட்டாலே அவன் மனசு ஒரு மாதிரி படபடக்குது. மது எதுக்கு மித்ரன் இங்க வரதை நினைச்சு கவலைப்படணும்? இதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டி, என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. அருவி, என்ன எப்போ சாம் கூட இல்லனா சாமோட அப்பா கூட தானே வருவீங்க? இப்ப என்ன அருவி தனியா வந்திருக்கீங்க? அதுவும் ஆட்டோல வந்த மாதிரி தெரியுது. ஆமா தமிழ், நான் அன்பை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி சரி. சொல்லுங்க ஆண்டி, என்ன? ஏன் அருவி எதுக்கு அழுறாங்க? என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, எதுக்கு அழுறீங்க? அன்பு உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம அதுக்கப்புறம் கிடைச்ச பையன்தான் சாம். கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதெல்லாம் ஆள்றதுக்கு எங்களுக்கு இருக்குது ஒரே பையன்தான். அவன் என்னடானா அதுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி உன் கூட இருக்கதான் சந்தோஷம்னு உன் கூட இருக்கான். அப்ப சம்பாதிச்சு வச்சதுல அவன் உட்கார்ந்து சாப்பிட்டாலே போதும். ஆனா உன் கூட இருக்கதான் அவனுக்கு சந்தோஷம்னு உன் கூடவே இருக்கான். உன் கூடயே சுத்திட்டு இருக்கான். சரி ஆண்டி, இப்போ அதுக்கு எதுக்கு அழுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ அன்பு உன் தங்கச்சி அவனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி வச்சுட்டே போயிட்டான். இன்னமும் அவன் அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டுல இருக்கதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன். எங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுறது எதுவுமே கிடையாது. உங்க ஆபீஸ் முடிஞ்சா வீட்டுக்கு வந்தானா கதவை பூட்டினானா அவன் பாட்டுக்கு எதையாவது யோசிச்சுட்டே இருப்பான். அவனை சாப்பிட்றதுக்கு கூட வெளியே வர்றது கிடையாது. அந்த அளவு உங்க வீட்டு பொண்ணு இசை அவன் மனசை கலைச்சிட்டு போயிருக்கான். உனக்கே தெரியும், இசை அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு எனக்கு வேண்டவே வேண்டான்னு பிடிவாதமா இருக்கான். அப்படி பிடிவாதமா இருந்தாலும் உன்னோட அன்பான மனசு உன் பேச்சு தட்டி கழிக்க முடியாம தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கான். இத பத்தி நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆண்டி. நான் பேசிட்டேன் அன்பு. என் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் கொட்டிடுறேனே. சரி ஆண்டி, சொல்லுங்க. இப்ப கூட அன்பு வீட்டுக்கு வந்து இசையோட போட்டோ எடுத்து பார்த்து அழுதுட்டு அப்படியே வெளியே போயிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா அன்பு, அவர் பார்த்துட்டு பெத்தவனா நான் சொல்லி அழுதுருவேன்.
ஆம்பளை அவரு மனசுக்குள்ளே வச்சு வச்சு பையனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? இப்படி போட்டோயை பார்த்து அழுதுட்டு இருக்கவன் எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த போறோம்? எப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவானோன்னு பயத்துல இருக்காரு. ஆண்டி, எங்களுக்கு என்னமோ மறுபடியும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவானோ, இந்த கல்யாணம் நடக்காது, என் மனசுல இசைதான் இருக்கான்னு மறுபடியும் சொல்லிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி மட்டும் அவன் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானா நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். அருவி, என்ன பேசுறீங்க? இல்ல தமிழ், நான் போய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதுங்க. இவ்ளோ கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஆள்றதுக்கு ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கோம். அவன் கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா இருக்கானா? பெத்த மனசு எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு என்னமோ அன்பு, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு இப்போ சம்மதம் சொன்ன மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவானோன்னு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க எதுக்காக வாழணும்? உயிரோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏண்டி, ஒருவேளை அவன் அப்படி நிப்பாட்டிட்டாலும் வேற நல்ல பொண்ணா பார்த்து நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியாது என்பது. இனிய எவ்வளவு நல்ல பொண்ணு. மத்தவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. மத்தவங்க சந்தோஷத்துக்காக அவ சந்தோஷத்தையே தியாகம் பண்ணாலும் பண்ணுவா. அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு. அவ கூடயே அவனால ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க விருப்பம் இல்லாம இருந்தா இந்த ஜென்மத்துல அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எங்களுக்கே தெரியும், எங்க சாம இனியாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இனியா நல்லா இருப்பா அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த. ஆனா இதுல சாம் வாழ்க்கைய நினைச்சாதான் பயமா இருக்கு. எங்க அவன் எப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானோ? அதுக்கப்புறம் எப்பவுமே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இதெல்லாம் யோசிக்கும் போது நீங்க பொறுமையா இருங்க ஆண்டி, பேசிக்கலாம். அருவி, அன்பு ஏதோ சொல்ல வராங்களாம், அதே கேளுங்களா ஒரு நிமிஷம். எது எப்படி அன்பு, இனிய கழுத்துல மட்டும் சாம் தாலி கட்டாம இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இனியா ரொம்ப நல்ல பொண்ணு. இனியாவையே அவன் ஏத்துக்க மாட்டான்னா வேற எந்த பொண்ணையும் அவனால நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு பொண்ணு வந்தாலாம் இவன் இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இசைய நினைச்சிட்டு அப்பப்ப தண்ணி அடிக்கிறது, அவ போட்டோயே பார்த்து அழுதுட்டு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பையனை வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். கொஞ்ச நாள் சகிச்சிட்டு இருந்தா அவன் மனசு மாறந்தான். எந்த பொண்ணுதான் அப்படி இருப்பா? இசை கொடுத்துட்டு போன அந்த வலிய மறக்கிறதுக்கு இனியா மறந்தா இருப்பான்னு எனக்கு தெரியுது. ஆனா சாம் மனசு மாறிட்டுனா நாங்க அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டோம். அருவி, அன்பு ஏதாவது சொல்றான்னா கேளுங்களாம். அவன் ஏதாவது சொல்ல விருப்பப்படுவான்லாம். எங்களுக்கு தெரியும் அன்பு, உனக்கு இனியா எந்த அளவு முக்கியமோ அதே அளவு சாம முக்கியம். சாம் மனசு மாறாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நானும் சாமோட அப்பாவும் உயிரோட இருக்கதும் இல்லாம போறதும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு எந்த அளவு இனியா முக்கியமோ அதே அளவு சாம முக்கியம் தாண்டி. இசை கொடுத்துட்டு போன வலிக்கு இனியாதான் மருந்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சாம் இனியா கழுத்துல தாலி கட்டுறதா யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அன்பு, நீ ஏதாவது பேசணும்னா பேசு. எனக்கு என்ன விட என்னோட சாம இனியாவன் தான் முக்கியம். ஒருவேளை இனியாக்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரியும் சாமோட நல்ல மனசுக்கு அவ நல்லா தான் இருப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் யோசிக்கவே இல்லைண்டி. நான் ஏதோ செல்ஃபிஷா இருந்துட்டேன். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கேன் என் சாமுக்கு. இனியா கூடயே கல்யாணம் நடக்காம போயிட்டுனா வேற எந்த பொண்ணையும் அவன் ஏத்துக்க போறதும் இல்ல. அவன் வாழ்க்கை இப்படியே போயிடும். அதுதான் அன்பு, எங்க 2 பேருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. தைரியமா வீட்டுக்கு போங்க ஆண்டி. என் சாமுக்காக இந்த கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. சரி அன்பு, நீ சாம் கூட இருக்கங்கிற நம்பிக்கையில போறேன். அவன் மனசு மாறாத மாதிரி பாத்துக்கோ. அன்பு, நம்ம மனசுல நினைக்கிறத வெளியே சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு பல நேரங்கள்ல வேற காரணமும் இருக்கும் இல்லம்மா. என் மனசுல இனியா இருக்குதுங்கிறத இனியா கிட்ட சொல்ல முடியாம போனதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம்ல. அன்பு, உன் மனசுல இனியாதான் இருக்கா. அதான் அருவிக்கிட்ட இப்ப சொல்லியிருந்தாலே அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. இல்லம்மா, நான் செல்ஃபிஷா இருந்துட்டேன். இனியா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சாம கஷ்டப்படுத்த நினைச்சிட்டேன். இனியா கூட கல்யாணம் ஆகலைன்னா சாமுக்கு இன்னொரு வாழ்க்கையே இல்லம்மா. இல்ல அன்பு, இனியா உனக்கு தான். நீ முதல்ல இனியா கிட்ட உன் மனசுல இருக்கத சொல்லு. தாத்தா கிட்ட உன் மனசுல இருக்கத சொல்லு. இல்லம்மா, என் மனசுல இனியா வந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது உங்க புள்ள மேல சத்தியம். அன்பு, ஒருவேளை இதை தாண்டி நீங்க என் மனசுல இனியா இருக்காங்கிறத யார்கிட்டயாவது தெரியப்படுத்திட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேம்மா, அது நான் இறந்து போனதுக்கு சமம். பெத்தவ கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது என்ன வார்த்தை அன்பு பேசுற? எனக்கு சாம் தான் அம்மா முக்கியம். உனக்கு சாம் முக்கியம்னு எனக்கு தெரியும். இனியா உனக்கு முக்கியம் தானே? அவ மனசு மாறம்மா, கண்டிப்பா மாறும். இங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அடுத்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லைன்னு நம்ம நினைச்சா இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாமலே தான் இருக்கணும். கண்டிப்பா இனியா சாம்காக அவளை மாத்திப்பா. ஆனா இனியா இல்லாம வேற யாராலையும் சாமோட மனசை மாத்த முடியாது. எனக்காகவாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க.
எனக்கு என்னம்மா, என்னை விட அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கதான் எனக்கு முக்கியம். அன்பு, நீ அழுறதுலயே இனியா மேல எவ்வளவு காதல வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுது. மனசுல முளைச்ச காதல வெளியே சொல்லாததுக்கு கூட கடவுள் வேற யாரு கூடயாவது பந்தத்தை போட்டிருப்பாங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா.